என்னோடய பேர் கோமதி. நான் இங்கே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான், பக்கத்தில் புதுக்கோட்டை கிராமம். நான் வந்துட்டு ஃபுல்லாக படித்தது எல்லாமே இங்கே தான். ஏபிசி வீரபாகு ஸ்கூல், அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். நாங்கள் கடைசி வருஷமே பேசுவோம், சும்மா இஎல்பி கோர்ஸ் இருக்கும், உட்காந்து கோர்ஸ்லலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். உட்காந்து அடுத்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் பேசுவாங்க, சுரேஷ் அகாடமி தான் எல்லா பக்கமே. ஃப்ரெண்ட்ஸோட அக்கா அந்த மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எல்லாருமே சுரேஷ்னாலே வாசலில் நிப்பாட்டுவாங்க, ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவாங்க, லைன்லாம் நிற்பாங்க. காலங்காத்தால் ஹோம்ஒர்க் பார்த்துட்டு தான் உள்ளேயே விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேசினாங்க. காலேஜ் வந்து செப்டம்பர் 10 முடிஞ்சிச்சு, 11 முடிஞ்சிச்சு. 13 மார்னிங் வந்து சுரேஷ் அகாடமி வந்துட்டோம். வந்து கேட்டோம் நாங்கள். அப்போ எனக்கு டவுட் இருந்துச்சு, டிஎன்பிசியா பேங்கிங்கான்னு எனக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தது. சரின்னு கேட்டால் அவங்க வந்து ரெண்டுத்தை பற்றி சொன்னாங்க. எது படிக்கணுமோ உங்கள் இஷ்டம் தான், இது வேலை எப்படி இருக்கும், அது வேலை எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, ஒரு 10 days டைம் எடுத்துக்கிட்டேன். பேங்கிங் அக்டோபர் 2 வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட் நாள் ஒன்றுமே புரியலை, ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருந்தேன். என்னெல்லாமோ பேசினாங்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சுகேஷ் சார் பேசினது, ராஜா சார் பேசினது, அப்புறம் எனக்கு அன்னைக்கும் மறக்க முடியாது வந்து ரிஸ்வானா அக்கா பேசினது. எல்லாருமே வந்துட்டு என்னெல்லாமோ பேசினாங்க, ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. நம்ம வார்டு வந்துட்டோமே, என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ரிஸ்வானா அக்கா வந்தாங்க, வந்துட்டு ஹாய் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு அந்த என்விரான்மெண்ட்டையே ரொம்ப லைட்டாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சுகேஷ் சார் வந்துட்டு அவர் கொஞ்சம் வந்துட்டு காமா எல்லாம் என்ன இருக்கும் அந்த மாதிரி நார்மலாக பேசினாங்க. ராஜா சார் சொல்லவே வேணாம், வந்து நல்ல காமெடியாக பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சு. நான் கிளாஸ் பேட்ச் 2 உண்டு, காலைல 6 மணிக்கும் வரலாம், 10 மணிக்கும் வரலாம். ராஜா சாருக்காகவே எல்லாருமே 6 மணிக்கு வந்துடுவாங்க. காலையில் எஞ்சி வருவோம், தூக்கமாக வரும். சார் ஏறுவார், நமக்கு தூக்கம் வரும், ஒரு லெவலுக்கு மேலே போனால் தூக்கம் வரும். சார் அங்கே ஏறிட்டார்னா அந்த 1 hour எப்படி போகுதுன்னே தெரியாது, ஃபுல்லாக சிரிப்பிலே போயிடும். கிளாஸ் பேட்ச் அப்படியே போச்சு, டிசம்பர் வரைக்கும் போச்சு. நான் கிளாஸ் பேட்ச்லேயே என்ன பண்ணுவேன்னா, ஹோம்ஒர்க் அவங்க எல்லாம் கொடுக்கறத படிப்பேன். எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் எஃபர்ட் எடுத்துக்க மாட்டேன். கிளாஸ் ஒழுங்காக கவனிப்பேன். அந்த ஒரு 3 hours 4 hours என்ன கொடுக்குறாங்களோ ஒழுங்காக படிக்கிறது, வீட்டுக்கு போனோமா அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, அப்படியே ஓடிட்டு இருக்கும். கிளாஸ் பேட்ச் முடிச்சப்பவுமே ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்லாம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, 38 marks. நான் வந்து என்னடா இவ்வளோ கம்மியாக மார்க் வந்திருக்கு, நம்ம எப்படா கிளியர் பண்ண போகிறோம், கட் ஆஃப் 70 75 நமக்கு வெறும் 38 தான் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் வரும், ஃபஸ்ட்டு டைமில் ஃபுல் டெஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பேட்ச் டெஸ்ட் வச்சாங்க, அதிலலாம் எனக்கு அப்போமே 70 வந்துருச்சு. ஒரு வாரம் ப்ரிலிம்ஸ் பேட்ச் போனேன். அப்போவுமே அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, நீ எதுக்கு ப்ரிலிம்ஸ் பேட்ச் வர, போ மெயின்ஸ் பேட்ச் போ அப்படின்னாங்க. எனக்கு தெரியல, நான் ரெடி ஆகிட்டேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெடி ஆகிட்டேன், அது எனக்கு தெரியவே இல்லை. அப்போது கரெக்டாக சூப்பர் பேட்ச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எல்லாரும் சூப்பர் பேட்ச்பாங்க. எங்கள் கிளாஸ் பேட்ச்சில் கொஞ்சம் பேர்லாம் எழுதவே இல்லை. சூப்பர் பேட்ச் கொஷின் பேப்பர், அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கே கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம எழுதி எப்படி பாஸ் பண்ண போகிறோமாங்க. நான் சரி போவோம், சும்மா டெய்லி டெஸ்ட் போடுறது தானே, அதுவும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் தான் வச்சாங்க, அட்டன் பண்ணேன். அடுத்த நாள் ரிசல்ட் வருது, என் பேர் இருக்குது. அங்கே போய் உட்காந்தா எனக்கு ஒன்றுமே புரியல. சூப்பர் பேட்ச் இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, சூப்பர் பேட்ச் கொஷினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குனாங்களா. போய் பார்த்தா உட்காந்தா ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் நாளே வேறு குவான்ஸ் பார்த்தா எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல. கொஸ்டின் பேப்பர் திருப்பறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. மார்க் வரும் 1 mark 1.5 mark அந்த மாதிரி தான் வரும். எனக்கு வந்து கிளாஸ் பேட்ச் பொறுத்த வரைக்கும் குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும், சின்னதுலேருந்தே மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் நடத்தினது சூப்பராக இருக்கும், அதனால குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இங்கிலீஷ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தானாகவே வந்துடும், ரீசனிங்கும் வந்துடும். ஆனால் அதில் அவ்வளோ பிடிக்கும் அப்படி கிடையாது. அங்கே சூப்பர் பேட்ச் போனப்போ வெங்கடண்ணா போர்டு ஃபுல்லாக எழுதி போட்டிருப்பாரு, அழகா ஃபுல்லாக ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக போர்டு ஃபுல்லாக எழுதி போட்டு ஒரு வாரம் வெங்கடண்ணா தான் வந்தாங்க ரீசனிங்க்கு. அப்போலேருந்து எனக்கு சூப்பர் பேட்ச் போனதுக்கப்புறம் ரீசனிங் மேலே அந்த பசில் போடுறதுல ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சூப்பர் பேட்ச் போச்சு. சூப்பர் பேட்ச் போனனால மட்டும்தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ஒரு புஷ் இல்லாமல் நான் வந்து படிக்க மாட்டேன். போனோமா வீட்டில் போனோமா ஃபோன் நோண்டணுமா அப்படி இருப்பேன். ஹோம்ஒர்க் கொடுத்தாதான் நான் படிக்கிற ஆள், அந்த மாதிரி தான். நைட்டு உட்காந்து படிக்கிறது, அடுத்த நாள் கிளாஸ் கொஸ்டின் கேட்டால் தான் உள்ளே போக முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, அப்புறம் அங்கே போனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மறந்து போயிடும். அங்கே லைனில் நின்னா இது கூட படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சிலர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிலர் இப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் எல்லாம் படிக்கிறது. மார்ச்சில் எக்ஸாம் வந்துச்சு, எஸ்பிஐ கிளர்க், என்ஏஎஸ்எல் அசிஸ்டன்ட், ரெண்டுமே ஓரளவுக்கு கிளாஸ்லலாம் நல்ல மார்க் வந்துச்சு. அங்கே போய் அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்தது. எக்ஸாம் போயிடுச்சு. சரி ஐயோ எக்ஸாம் போயிடுச்சு, A4 படிக்கலாமா, பேங்கிங்லேயே கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஒரு மாதம் ஓடிட்டு இருந்தது. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்னால A4 படிக்கலான்னு. அப்பவும் நிறைய பேர் சொன்னாங்க வேணாம், A4னா 1 வருஷத்தில் முடிக்க முடியாது, வருஷம் நிறைய போகும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் ராஜா சார் ஃபோன் பண்ணார், எடு நீ ரீசனிங் கிளாஸ் எடு, சூப்பர் பேட்ச் எடு அப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை, சூப்பர் பேட்ச் கொஸ்டின் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம வாட்டு ஓகே சொல்கிறேன். சார் கேட்டு அடுத்த சைனே எங்களோட கால் வந்துட்டு ஒரு 1 minute தான் போயிருக்கோம். சார் கேட்டார், எடுனாரு, ஓகே சார் எடுக்கிறேன் அப்படின்ட்டேன்.
அங்கே போனால் சூப்பர் பேட்ச் கொஷின் பேப்பரில் 1.5 மார்க் 2 மார்க் தான் வரும். அங்கே 40 கொஷின் இருக்கும். அந்த 40 நான் முந்தின நாள் கரெக்ஷன் பார்க்கணும். பார்த்தா நைட்டு போகும் 1 மணி 2 மணி, சில டைம்லாம் 3-4 மணி வரைக்கும் போகும். கரெக்ஷன் உட்காந்து பார்க்கணும். ஏதாவது கொஷினில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்சர் வராது. ஆனால் அந்த மாதிரி சார் கொடுத்த அந்த வாய்ப்புனால தான் என்னோட மார்க்கில் வந்துட்டு என் மெயின்ஸ் மார்க் நிறைய ஏற ஆரம்பிச்சிச்சு. SBI கிளர்க்லலாம் நான் ரீசனிங்கில் ஒன்றுமே போடல. என்ன போடன்னு தெரியல. அந்த எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டில் போனோன்னே அங்கே என்ன போடன்னு எனக்கு தெரியல. ஒரு மார்க்கே வரலை, ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசனிங் ஸ்டாஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீ எந்த பசல்னாலும் நீங்கள் கொடுங்க, நான் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ IBPSலையுமே எனக்கு எடுத்தோன்னே ரீசனிங் செக்ஷனா போட்டேன். 60 கொஷின்ல 60 மார்க்குக்கு 50 மார்க்ஸ்க்கு அட்டன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். அங்கே எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோ வைக்க போகிறாங்க? மிஞ்சி போனால் 65-75 தான் வைப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் செக்ஷன்லேயே 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் ரொம்ப காமாக கொண்டு போனேன். ஏன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், ரொம்ப பதட்டப்படுவேன். லைட்டாக பதட்டப்பட்டாலும் முடிஞ்சிச்சு எனக்கு அந்த எக்ஸாம், அவ்வளோதான். ஆனால் நான் ஃபஸ்ட் செக்ஷனில் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ணனால அது எனக்கு தெரியும் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற செக்ஷன் எல்லாம் காமாக கொண்டு போனேன். அப்போவுமே நான் டிஸ்கிரிப்டிவ் சொதப்பிட்டு தான் வந்தேன். வந்துட்டு பாஸ் ஆவேனான்னு தெரியல. எனக்கு தெரியும் 100க்கு மேலே மார்க் வரும். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் பாஸ் பண்ணாதான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், இல்லாட்டா ஃபெயில் ஆயிடுவேன். இங்கே இருக்க எல்லாரும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத, நாங்கள்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், நீ வேற எங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நீ வாட்டு புலம்பிட்டு மட்டும் இருக்க அப்படிம்பாங்க. சரி திட்டாதீங்க அப்படிமே. அதுக்கப்புறம் மார்க் டிஸ்கிரிப்டிவும் கடவுள் புண்ணியத்தில் கட் ஆஃபோட 1 மார்க் அதிகம். அந்த செக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. மற்றபடி எல்லா செக்ஷன் நல்ல மார்க், நல்லா ஸ்கோர் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்கோர் வராது இன்டர்வியூ போகும்போது. இங்கே வந்தால் இன்டர்வியூ நீ இப்போ பேசுனால ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன், அந்த மாதிரி இன்டர்வியூவில் விடாமல் ஸ்பீடாக பேசுவேன். கொஸ்டின் கேட்டோன்னே அப்படியே ஒரு எடுத்து இதில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஸ்பீடாக பேசுவேன். ராஜா சார் ஸ்லோவாக பேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே இன்டர்வியூ போயிட்டு இங்கே அட்டன் பண்ணதோடய அங்கே இருக்க போது இங்கே நம்ம ராஜா சார்ட்ட வாங்காத திட்டே அங்கே வாங்க போயிடும். அங்கே என்ன திட்டவா போகிறாங்க? அப்படி தான். இங்கே பேனல் வைப்பாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ சொல்லிட்டே இருப்போம். இங்கே என்னெல்லாமோ கேட்பாங்க. அங்கே போனால் ஈஸியாக தான் இருக்கும். இங்கேயே சமாளிச்சிட்டோம், அங்கே சமாளிக்க மாட்டோமா? அங்கே போய் உட்காந்தா அந்த இன்டர்வியூ ஈஸின்னு இல்லை, ஓரளவுக்கு கஷ்டமாக போச்சு. ஆனால் நல்ல ஸ்கோர் வந்துச்சு. மார்க்கும் ஓகே, ஓவரால் நல்லா வந்தது. கனரா பேங்க் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எல்லா எக்ஸாம், ஃபஸ்ட் எக்ஸாம் எனக்கு LBO IOB LBO போட்டிருந்தேன். அதுவும் இன்டர்வியூ போனோம். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இங்கே இன்டர்வியூ போகிறதுக்கும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டாஃபுங்கிறனால நான் சாரு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு சென்னை போனோம். அங்கே சென்னை உள்ள சுரேஷ் அகாடமியில் எங்களுக்கு ஹாஸ்டல், ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அங்கேருந்து எப்படி போகணுங்கலேருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்வியூக்கு ரொம்ப காமாக ரெடி ஆகி முந்தின நாளே போனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அங்கே ஹாஸ்டலில் தங்கினோமா, தெரியாத ஊர், அப்போல்லாம் பயப்படவே தேவையில்லை. சென்னைக்கு போனோம், நாங்கள் வாட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. IOB போயிடுச்சு. அடுத்து IBPS கிடச்சிருச்சு. அடுத்து RRBயும் கிடச்சிச்சு. எதுக்கு அட்டன் பண்ணுறேன்னு நாங்கள் சரி நம்ம போவோம் அட்டன் பண்ண சொல்ல அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்கும் போவேன். அது ஒரு இது நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று தான், அதுதான் போய் ஆகணும். நிறைய இருந்தால் சார் சொல்லிகிட்டே இருப்பார். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லுவார். சாரோட நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குது. காலைல வரும்போது ஃபஸ்ட்டு இது 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்களா, அந்த 5 மணி அலாரத்தை நீங்கள் ஆஃப் பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் வேலைக்கு வைக்கணும். தினமும் காலைல அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணும்போது சார் தான் ஞாபகம் வருவாங்க. 5 மணி அலாரம் ஆஃப் பண்ணோம்னா வேலைக்கு போகணும், அப்பதான் ஆஃப் பண்ண முடியும். கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க யாரெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திக்க மாட்டாங்க. நம்ம 5 மணிக்கு எந்திக்கணும், நம்ம வீட்டுல 4:30க்கு எந்திக்கணும். எந்திரிச்சு நமக்கு ஏதாவது ஒன்னாவது கொடுத்து அனுப்பணும். அந்த மாதிரி காலைல 5 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணுமா, அப்ப வேலைக்கு போகணும். அதுக்கடுத்து சார் சொல்லுவாரு, இந்த மேடை தான், இங்கதான் எனக்கு கிளாஸ் பேட்ச் நடந்துச்சு, இந்த மேடை ரொம்ப லக்கியஸ்ட், இங்க நீங்க கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணுவீங்க, திருப்பி அச்சீவர்ஸ் மீட்ல வந்து அச்சீவரா இதே மேடையில் நின்று பேசுவீங்க அப்படிம்பாரு. அது நிறைய சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச். எவ்வளோ தூக்கம் வந்தாலும் சரி சார் வந்துட்டு நடத்திட்டு இருப்பார். ஒரு லெவலுக்கு தூக்கம் வந்துச்சா கொஞ்சம் ஸ்பீச் மோட்டிவேஷன் சொல்ல மாட்டார், காமெடியாக கொண்டு போவாங்க. அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை. அதுக்கப்புறம் சொல்லுவார், ஒரு வேலை செலக்ட் ஆனியா, உனக்கு ஒரு வழி இல்லை, அந்த வேலைக்கு தான் போகணும். 4-5 செலக்ட் ஆனியா, அப்போதான் மண்டே பிச்சுட்டு உட்காருவேன்னு. அந்த ஒரு ஆசையும் இருக்குது. 4-5 வேலை செலக்ட் ஆகிட்டு அதில் எதில் போகணும் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் செலக்ட் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க லக்கில், நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு படித்தவங்க கூட சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு படிச்சா வேலைக்கு போயிட்டான்னு. இந்த ஒரு வருஷத்துல செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, குருட்டாம்போக்கில் போயிட்டா லக் அடிச்சிருச்சும்பாங்க. அவங்களுக்காகவே நாங்கள் RRB இன்டர்வியூ போகும்போது நிறைய பேர் IBPS இன்டர்வியூவில் பண்ணுவாங்க, எதுக்கு வந்தீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. நானும் பதில் கேட்பேன். கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க குருட்டாம்போக்கில் வேலைக்கு போயிட்டான். இப்போ சொன்னால் பரவாயில்ல சொல்லிடலாம், நான் குருட்டாம்போக்கில் போல படித்து தான் போனேன்னு. 10 வருஷம் கழிச்சு நம்ம நடந்து போகும்போது பின்னாடி சொல்லுவாங்க குருட்டாம்போக்கில் வேலைக்கு போயிட்டான்னு. அந்த வார்த்தை வந்து படித்த நமக்கு தான் தெரியும். எத்தனை நாள் தூங்காமல் படித்தோம், எத்தனை நாள் கஷ்டப்பட்டு படித்தோம்.
படித்தோன்னு. லக்கில் போயிட்டான், குருட்டாம்போக்கில் போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. படித்த நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோன்னு. ஃப்யூச்சரில் படிக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பேங்கிங் கவர்மெண்ட் வேலைனாலே 3 வருஷம் ஆனால் தான் உள்ளே போக முடியும், 4 வருஷம் ஆனால் தான் உள்ள முடியும். கிடையவே கிடையாது. 1 வருஷத்தில் போகிறவங்களும் இருக்காங்க, 3-4 வருஷம் கழிச்சு போகிறவங்களும் இருக்காங்க. நம்மளோட விடாமுயற்சி மட்டும்தான். எத்தனை தடவை ஃபெயிலுன்னு அந்த எக்ஸாமில் பார்த்தாலும் சரி, 2 நாள் ஃபெயில் பண்ணோமா, 3ஆவது நாள் என்ன தப்பு பண்ணோம், என்னோட தப்பு எஸ்பிஐ கிளர்க்கில் நான் டென்ஷன் ஆகுது, அதுக்கப்புறமே நான் எக்ஸாமுக்குள்ளே போனால் ஓகே டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஃபெயிலோ பாஸோ நிதானமாக கொண்டு போகணும். ஃப்யூச்சரில் இருக்கவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், நிதானமாக கொண்டு போங்க. ஃபெயில் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். தேங்க்யூ. எல்லோரும் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் செக்யூர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளை பற்றி பேசுகிறேன்னா அவள் பயங்கர போல்டு. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம். கீழே நின்று புலம்புவா, பேச மாட்டேன் புலம்புவா. மேலே ஏறினா மைக்கை விடவே மாட்டாள், பேசிக்கிட்டே தான் இருப்பாள். அதே மாதிரி தான் லைஃப்லேயுமே அவள் ஜெஷன் எல்லாமே அவள் தான் எடுப்பாள். எல்லாமே கிளியராக அவள் தான் எடுப்பாள். 11th குரூப்பும் சரி, அவள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவள் தான் எடுத்தாள். பேங்கிங் எக்ஸாம் அவள் தான் ஜட்ஜ் பண்ணால். அதே மாதிரி கரெக்டாக 1 வருஷத்தில் அடிச்சிட்டா. சொன்ன மாதிரி அவள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் சொன்னால் ஹார்ட் ஒர்க் போடுவா, அவள் செஞ்சுருவா. கடைசியாக இப்போ வேலையை வாங்கிட்டா. அண்ட் அப்பா அம்மா அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்கிட்ட வம்பிழுக்கும் போது நான் சொல்லுவேன், வம்பிழுத்துனா போய் படி, அவ்வளோதான். அது மட்டும் தான். இனிமேல் அது வந்து தப்பிச்சிட்டா. அவ்வளோ. இங்கேயும் நிறைய பேர் அவள்கிட்ட வந்து தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.